1ஆம் கிளாஸ் குழந்தை வந்து ஒரு யூகேஜி குழந்தை ஒரு 1 மணி நேரம் பயணப்படுறதுங்கிறது ரொம்ப மோசம். என்னுடைய குழந்தை அங்க பாதுகாப்பா தான் இருக்குதா? என்னோட குழந்தைக்கான விஷயங்கள் இருக்குதா? அப்படிங்கிற விஷயத்த அரசு பள்ளிகள்ல அந்த சாத்தியக்கூறு இருக்கு. இவ்ளோ ஒரு வசதி இருக்கும்போது, பின்னாடியும், முன்னாடியும் வந்து நம்மளுக்கு ஒரு மிஷின் ஹேண்ட் மாரி வச்சு அது வந்து பேரிகார்ட் மாரி போட முடியுது. அதனால வந்து எந்த இதுவா இருந்தாலும் பசங்க வந்து சேஃபாவே போக முடியுது. அந்த ஷேரோட்டோலயே நெறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதெல்லாம் அது லால இருக்கான்னா ஸ்பெசிஃபிக்கா இல்ல. 1ஆம் கிளாஸ் குழந்தை வந்து ஒரு யூகேஜி குழந்தை ஒரு 1 மணி நேரம் பயணப்படுறதுங்கிறது ரொம்ப மோசம். இந்த அருகாமை பள்ளிங்கிற கான்செப்ட்டே உடைச்சுட்டு, அரசு பள்ளிகள்லாம் வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற கான்செப்ட் சமீப காலமா இருக்கு. தாம்பரத்துல ஒரு குழந்தை வந்து பஸ்ஸுலேருந்து விழுந்து இறந்துச்சு. இப்ப சமீபத்துல ரயில்வே ட்ராக் தாண்டி போன 10 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த பஸ்ஸ விட்டு ஸ்கூல் வேன விட்டு இறங்குன குழந்தை ஃப்ரண்ட் வீல்லேருந்து இறங்கி பேக் வீல்ல அப்படியே இறந்துருச்சு. இப்போ பயம் என்னன்னா, பள்ளிக்கூடத்துல நடந்து போற தூரத்துல பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா, இந்த பாதிப்பு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நம்ப படிக்கும்போதெல்லாம் நம்ம காலத்துல நடந்து, இல்ல சைக்கிள்ல போய் தான் பழக்கம். ஆனா, இப்போ வந்து இருக்கிற பசங்க கண்டிப்பா வேனோ, இல்ல ஸ்கூல் பஸ், இல்ல ஆட்டோ அந்த மாதிரி அ போக்குவரத்துல தான் போற மாதிரி இருக்கு பள்ளிக்கு. எங்க நிறுவனத்துல போன வருஷம் நாங்க ஒரு 3 ஸ்கூல் சென்னையில எடுத்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். லைக் நடந்து வராங்களா? இல்ல என்ன போக்குவரத்து யூஸ் பண்ணி வராங்க? அவங்களுக்கு எப்படி இருக்கு அந்த சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான பசங்க நடந்து சைக்கிள்ல வந்தாலுமே, பாத்வே லைக் பெடெஸ்ட்ரியன் பாத்வேன்றது இருந்தாலுமே நல்லாவே இருக்கு. பட் அதுல வந்து கடையோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு அத யூஸ் பண்றதால, பசங்களால நடந்து வர முடியல. திரும்பவும் வந்து ரோட்ல தான் நடந்து வர மாதிரி இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பஸ்ல நெறைய ரூல்ஸ் இருக்கு. தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி ரூல்ஸ். பட் அதுலயுமே நெறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷனல் வெஹிக்கிள்ன்ற டெஃபினிஷன்லயே வந்து நெறைய லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. ஸ்கூல் வேன், பஸ்ன்னு சொல்றாங்களே தவிர, நம்ப ஊர்ல வந்து ஆட்டோ யூஸ் பண்றாங்க, ஷேர் ஆட்டோ யூஸ் பண்றாங்க. அந்த ஷேர் ஆட்டோலயே நெறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதெல்லாம் அது லால இருக்கான்னா ஸ்பெசிஃபிக்கா இல்ல. அதுவும் ஒரு பெரிய லூப் ஹோலா இருக்கு. அத ரெகுலரைஸ் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இப்ப முக்கியமான நீங்க சொன்னதுல அடிஷனலா ஆட் பண்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஸ்கூல் வேன், ஸ்கூல் பஸ்ஸுக்கான கைட்லைன்ஸ் உண்டு. ஆமா. டாப் ஃபுல் கைட்லைன்ஸ் உண்டு. கரெக்ட். எவ்ரி மே மந்த் வந்து எவ்ரி இயர் மே மந்த் கண்டிப்பா ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் அதெல்லாம் மேண்டேட்டரி பண்ணணும். சரி. எல்லாம் கண்டிப்பா பண்ணணும். எல்லாம் இருக்கு. ஆனால் அது நடைமுறையில் இருக்கா அப்படின்னா பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பிரேக் போட்டு உருண்டு வந்து ஒரு குழந்தை விழுகுது, இறக்குது அப்படின்னா, அது வந்து என்ன கண்டிஷன்ல வரும்? அப்போ அந்த அட்டெண்டர் அந்த டிரைவர் வந்து 45 வயசுக்கு மேல இருக்கணும். சின்ன வயசு இருக்கக்கூடாது. இந்த அட்டெண்டரா இருக்கவங்க 18 வயசுக்கு மேல இருக்கணும். அடுத்து வந்துங்க வண்டியில எத்தன சீட் இருக்கோ அவ்வளோதான். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா, பொதி மூட்டை மாரி குழந்தைகள நிக்க வச்சு கூட்டு போறாங்க. குழந்தைகள வந்து நிக்க வச்சு கூட்டு போறது இல்லாம, அவங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அடுத்து வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து குழந்தைகள வந்து தள்ளி விட்டு போறது இல்ல. குழந்தைய வந்து நம்ம வந்து நிறுத்தி, அந்த பக்கம் பாஸ் பண்ணி கொண்டு போய் பேரன்ட்ட்ட ஒப்படைக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே இறக்கி விட்டு போயிர்றாங்க. அதே மாரி இப்ப பொது போக்குவரத்துன்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறது கிடையாது. அந்த குழந்தைங்க ஒரு பஸ் ஏறி ஓடணும். இப்ப பார்த்திருப்பீங்க ஒரு சமீபத்தில ஒரு பாப்பா வந்து 10த் ஸ்டாண்டர்டுக்கு அந்த பாப்பா வந்து நல்ல வேள ஒரு ஓடி போய் பஸ்ஸ நல்ல வேள விழுந்திருந்துச்சுன்னா முடிஞ்சுது. ஏறி போய் 10த்துக்கு ஏன்னா விட்டா பஸ் கிடையாது. என்னோட எக்ஸாம் போயிடும். அப்ப அந்த பாப்பாவெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு கண்டக்டருக்கு இந்த பாப்பா வந்து லைஃபே போயிரும்னு நினைக்கிறது இல்ல. அப்புறம் அரசாங்க திட்டத்தின் மூலம் ஒரு இலவச பஸ் பாஸ் என்பது, இது வந்து அரசாங்கம் போடுற பிச்சை அல்ல. இது குழந்தையினோட உரிமை. இப்ப என்ன நினைக்கிறாங்க கண்டக்டரும், பஸ் டிரைவர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எத நினைக்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயா பஸ் ஏறிட்டு போறாங்க. நம்ம வரி பணத்துல இயங்குறது. அப்போ காசு குடுத்தனாலும், காசு குடுத்தனாலும் மாண்போடு குழந்தைகள நிக்க வச்சு பஸ் ஸ்டாப்ல ஏறி இறக்கணும். அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, ஸ்கூல் டைமிங்ல ஃப்ரீக்வென்ட் பஸ் சர்வீசஸ் கிடையாது. எஸ். அப்போ வந்து ஃப்ரீக்வென்ட் பஸ் சர்வீசஸ்ங்கிறது அவங்களோட உரிமை. ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படி ஃப்ரீக்வென்ட் பஸ்ஸஸ் சர்வீஸ் இல்லாதனால என்ன பண்றாங்க, இவங்க இந்த ஷேர் ஆட்டோல போறதோ, ஒரு பைக்ல வந்து 4 பேர் போய் நம்முடைய ஓஎம்ஆர்ல வந்து ஒருத்தர் டிராப் பண்றேன்ட்டு போய் ஸ்பீட் பிரேக்ல வேகமா விழுந்து 2 குழந்தை கீழ விழுந்துருச்சு. ஒரு குழந்தைக்குல காலே உடைஞ்சிருச்சு. இப்ப அந்த பையன் வந்து ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்றேன்னு நெனச்சுட்டு போனான். ஆனா அது பெரிய தப்பு. 4 குழந்தைய ஒரு பைக்ல ஏத்திறக் கூடாது. இந்த மாரி அவுட்டர்லேருந்து சிட்டிக்குள்ள வரவங்களுக்கெல்லாம் பஸ் சர்வீஸ் இல்லாதனால படிக்கட்ல தொங்கிட்டு வந்து, இதே சென்னையில செம்மஞ்சேரியிலிருந்து வந்து நம்ம சிட்டிக்குள்ள வந்து படிக்க வந்த குழந்தை 3 குழந்தைங்க வந்து ஓஎம்ஆர்ல அடையார் பக்கத்துல, மத்திய கைலாஷ் பக்கத்துல லாரி கிராஸ் பண்ணி
3 குழந்தை இறந்தது இருக்கு இதே இது சென்னையில நடந்துச்சு ஒரு 2016, 17 நான் எடுத்த கேஸ். ஸோ அப்ப இந்த மாரி நடக்கும்போது நம்ம அத வந்து பொதுல வந்து பார்க்கும்போது, அது வந்து குழந்தைக்கு அக்சஸபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. கண்டிப்பா சார். அந்த அக்சஸிபிலிட்டி இல்லாததால தான் வந்து பெற்றோர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சேஃபா ஸ்கூல் பஸ்ல போறாங்க. சேஃபா அதே மாதிரி வராங்க அப்படிங்கிற தாட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அப்போ அத வந்து ஆப்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்கூல் பஸ் எடுக்கிறதுக்கு ரைட்டுங்க. ஸ்கூல் பஸ் எடுக்கிறோம். அது கடமை போறாங்க ரைட்டு. ஆனா ஸ்கூல் பஸ் அது அக்கவுண்டபிளா எடுத்துக்கிறாங்களா? என்னோட குழந்தையை நான் இங்கேருந்து ஏத்திட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு திருப்பி இப்ப பார்த்துருப்பீங்க போன வாரத்துல காரைக்குடி பக்கத்துல ஒரு தனியார் பள்ளியில வேன் வந்து ஒழுங்கா வேலை செய்யல. உடனே என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கிற கரஸ்பாண்டன்ட் தன்னோட வண்டிய எடுத்து அனுப்புறார் கார். ம். 7 குழந்தையும் அந்த கார்ல வராங்க. இந்த 7 குழந்தைங்க கார்ல வரும்போது, இந்த டிரைவர் என்ன பண்றாருன்னா, 7 குழந்தைகள கதவ திறந்து விடும்போது 6 குழந்தைங்க வந்துருது. ம். ஒரு குழந்தை உள்ளுக்குள்ள இங்க சீட்டுக்கடியில இருந்து பார்க்கல ஒழுங்கா கதவு மூடிருது. இது நடந்தது. இப்ப போன வாரம் நடந்த ஸ்டோரி. என்ன பண்றாங்க விட்டுறாங்க. சாயந்தரம் வண்டி எடுக்க வரும்போது அந்த குழந்தை உள்ள இறந்திருக்கு. இது தமிழ்நாட்டுல நடந்தது. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க பள்ளிக்கூடம் அந்த கடமையாளர் யார்? ஹூ இஸ் அ டியூட்டி பேரர்? அக்கவுண்டபிள் யார்? பள்ளிக்கூடம். நீங்க பஸ் எடுக்கிறீங்க. பஸ் உங்களுக்கு வரல. பஸ் ரிப்பேர் ஓகே தட்ஸ் ஆல். பட் நீங்க ஒரு குழந்தைய வந்து வண்டியில வந்து ஏத்திட்டு வர உன் புள்ளைக்கு இப்படி பண்ணியிருப்பீங்களா? அந்த குழந்தையோட உயிர திரும்பி குடுக்க முடியுமா? அப்ப குழந்தை பாதுகாப்பு இன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எல்லா லெவல்லயும் பார்க்கணும். கண்டிப்பா. இப்போ ஒரு ஃபாரின்ல எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ என் தங்கச்சி ஃபாரின்ல படிக்கிறா. பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறா. ஒரு பப்ளிக் ஸ்கூலோட ஒரு வேன் வந்து எப்படின்னா, ஒரு 20 ஃபீட்டுக்கு முன்னாடியே அது பின்னாடியோட சிக்னல் காமிச்சிட்டே வரும். அந்த காமிச்சிட்டே வரும்போது அது ஸ்டாப் ஆயிடணும். அப்படி இல்லன்னா அது ஃபைன் போடுவாங்க. ஒரு $100லேருந்து $500 வந்து ஃபைன் போடுறாங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கரோ, இல்ல வந்து கேமராவோ ஒரு சின்ன டிவைஸ் மூலியமாவே அது ட்ராக் பண்ண முடியுது அதால. இவ்ளோ ஒரு வசதி இருக்கும்போது, பின்னாடியும், முன்னாடியும் வந்து நம்மளுக்கு ஒரு மிஷின் ஹேண்ட் மாரி வச்சு, அது வந்து பேரிகார்ட் மாரி போட முடியுது. அதனால வந்து எந்த இதுவா இருந்தாலும், பசங்க வந்து சேஃபாவே போக முடியுது. இல்ல நீங்க சொல்றது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப குழந்தைகள எப்படி பார்க்குறாங்கன்னா, அது குழந்தை தானேங்கிற அந்த 3வது பார்வை தான் காரணம். இப்ப நீங்க அந்த குழந்தை வந்து அந்த பருவம் வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம் பார்க்குறாங்களா? தாம்பரத்துல ஒரு பெரிய பணக்கார பள்ளிக்கூடத்துல வேனுக்குள்ளேயே விழுந்து இறந்துச்சு. உடனே அந்த பள்ளிக்கூடத்த பத்தி பேர் சொல்றாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நடக்காமலே இருக்கு. இப்ப இவங்க இவங்க புது புத்தியில எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா போய் பார்க்கணும். பஸ்ல ஆக்சிடென்ட் ஆச்சா பஸ்ஸ போய் பார்க்கணும். ரயில்வே ட்ராக்க இது வந்து என்ன மனநிலை அப்படின்னா, அது மோசமான மனநிலை. பிரிகாஷனரி மெத்தட்ஸ் பாத்துக்க எதுவும் இல்ல. ஏன்னாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. குழந்தை பருவங்கிறதுக்கு துள்ளல் பருவம். நீங்க வண்டியில ஏறி உட்காரும்போது, கை காலம் ஆட்டிட்டு தான் இருப்பாங்க. நம்மனாலயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியல. ஆனா குழந்தை அந்த நரம்பும், சதையும் வளர்ற பருவத்தில ஓடத்தான் செய்வான். அப்ப எப்படி சொல்லலாம்? அம்மா பஸ் போகுது, கை நீட்டக்கூடாது அப்படிங்கிறதுல. நீ அடங்குன்னு திட்டும்போது என்னன்னா, குழந்தை உடனே குழந்தையோட ஈகோ என்ன அண்ணன் நீ சொல்றது கேட்கிறதா? அப்ப இந்த மாரி வரும்போது குழந்தைகிட்ட நம்ம சொல்றோமா, இவ்வளவு தூரம் போணும். சேஃப்டின்னு என்ன? செல்ஃப் சேஃப்டின்னு என்ன? பஸ்ஸுக்குள்ள நடந்துக்கிற டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் என்ன? பஸ் ஏறும்போது என்ன? இறங்கும்போது என்ன? இத பத்தி நம்ம குழந்தைட்ட எதுவுமே பேசாம, குழந்தைகள நம்ம என்ன ஒரு கவுண்ட் மாரி, ஒரு மூட்டைய தூக்கி வண்டியில அப்பா, அம்மாக்கள் காலையில வண்டியில தூக்கி போட்டு ஏத்துட்டா அப்பாடா முடிஞ்சுச்சுடா. நம்ம ஊர்ல வந்து ட்ராப் ஆஃப் ஜோன், அதாவது பசங்கள இறக்கி விடுறதுக்கான இடம்ன்றது ஸ்கூலுக்கு முன்னாடி உள்ள நிறைய ஸ்கூல் உள்ளேயும் ரொம்ப இருக்க மாட்டேங்குது. அதனால வந்து வேன் இப்போ வேனே வருதுன்னா, இல்ல ஸ்கூல் பஸ் வருதுன்னா எங்க இறக்கி விடுவாங்க. சார் சொன்ன மாதிரி இப்போ இறங்கி போய் உள்ள போறதுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா அது ரொம்ப இதுவான விஷயம். பேரண்ட்ஸுமே நான் நிறைய ஸ்கூல்ல என்ன பார்த்துருக்கோம், நாங்க ஸ்டடியில பண்ணும்போது கூட என்ன பார்த்துருக்கோம்னா, உள்ள இடம் இருக்கு. ஆ வண்டி விட அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. எப்படி ட்ராப் ஆஃப் பண்ணணுன்றது. பட் அவங்க வந்து அந்த அவசரத்துல சீக்கிரமா விட்டுறணும். இல்ல வந்து நான் விட்டுட்டு போயிடணும். அந்த ஒரு இதுல வந்து ஸ்கூலுக்கு முன்னாடியே நிறுத்தி இது பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது? கன்ஜஷன் வருது. பசங்களால கிராஸ் பண்ணி போக முடியல. அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம இது பண்ணணும். பள்ளிக்கூட வேன்ல அட்டெண்டர் பாலியல் வன்முறை கேஸ் நான் 3 கேஸ் வச்சிருக்கேன். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்த 3 கேஸ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்கிறேன். அந்த சைல்ட் செக்சுவல் அபியூஸ் பண்ணது. அந்த வேன் டிரைவர் சரியா இருக்கிறாரா? வேனோடைய அட்டெண்டர் கரெக்ட்டா இருக்காரா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, இத பத்தி ஒரு ஒரு பிடிஏ மீட்டிங்ல பேச மாட்டாங்க. ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. அங்க ஒரே யாருன்னா, "உன் பையன் படிக்க மாட்டேங்கிறான், உன் புள்ள படிக்க மாட்டேங்கிறான்." இவங்க ஒரே பசங்க, புள்ள இவங்கள குறை சொல்றது தான். இந்த பள்ளிக்கூடமுமே ஒரு முழு தகுதியற்ற பள்ளிக்கூடமா இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்த பத்தி குறையே சொல்ல முடியாது. சொன்னா அந்த குழந்தை நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும். இந்த வேன் வந்து இப்படி மோசமா இருக்கு. ஒரு ஸ்கூல் வேன் இப்ப நீங்க வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு வீல் தனியா ஓடுது. ஸ்கூல் வேன்.
அப்ப அது வந்து அத போய் பேரண்ட் போய் ஸ்கூல்ல பேசினா என்ன ஆயிடும்? அந்த பேரண்ட் நாளைக்கு ஸ்கூல்ல அந்த குழந்தை திரும்ப படிக்க விட முடியும். அப்ப இந்த மாரியான சூழல்ல நம்ம வந்து குரல் குடுக்குறோமா? அடுத்த குழந்தைக்கு நடந்தாலும் நம்ம குழந்தைக்கு நாளைக்கு நடக்காம இருக்கு அப்படின்னா, அத பத்தி பேசுறோம், பேசுறது இல்ல. சட்டம் இருக்கு, திட்டம் இருக்கு, பாலிசி இருக்கு, கைட்லைன்ஸ் இருக்கு, எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே பேப்பர்ல இருக்கு. நடைமுறையில அது இருக்கா? நம்ம ஊர்ல வந்து எல்லாத்துக்கும் பேப்பர்ல காட்டுறது வந்து நடைமுறையில் இல்லைங்கிறது ஒரு வருத்தம். கண்டிப்பா. அதாவது இந்த பள்ளிக்கூடத்துலங்க இவ்வளவு இடம் இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடம்னா விளையாடுறதுக்கு இவ்வளவு இடம், பார்க்கிங் இவ்வளவு இடம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு இடமே இல்லாத பள்ளிக்கூடம் சென்னையில இருக்கு. நான் அது நெறைய சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில கத்திரிப்புலம்ங்கிற இடத்துல ஒரு டீச்சர் வந்து 7 குழந்தைகள காப்பாத்திட்டு கடைசில அந்த டீச்சர் வந்து உயிர் நீத்தாங்க. 5 குழந்தை இறந்துருச்சு. ஒரு வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் வண்டி, லைசென்ஸ் இல்லாத பையன் கத்திரிப்புலம்ங்கிறது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருக்கு. அந்த டீச்சர் பேரு எனக்கு டக்குனு ஞாபகத்துல இல்ல. அந்த டீச்சருக்குலாம் நெறைய அந்த டீச்சர் தன்னோட 7 குழந்தைகள உயிர் நீத்து எடுத்துட்டு தன்னை இறந்துட்டாங்க குழந்தைகள். அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வேனுக்கு டிரைவருக்கு லைசென்ஸ் கிடையாது. ஆர்சி புக் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்கிறாங்க. இப்ப இது வந்து பெற்றோர குறை சொல்ல முடியாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசு பள்ளிக்கூடம் தரம் இல்ல. அரசு பள்ளிக்கூடத்துல கிடைக்கல அப்படிங்கிற என்னோட புள்ள வந்து இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு. அப்போ நம்மோட பொதுவுல வந்து என்ன நினைக்கிறோம், பள்ளிக்கூடம்னா வந்து வெறும் டீச்சிங் மட்டுமல்ல. அது போற ஆக்சஸபிலிட்டி, அந்த குழந்தைக்கு போற வேன், அந்த குழந்தைக்கு போற பஸ், அது பொறுப்பாளர்கள் வந்து பள்ளிக்கூடம் தான். நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 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 அவுட் சோர்சிங்லேருந்து ஒரு வண்டி. இப்ப பார்த்திருப்பீங்க நெறைய பேர் வந்து ஸ்கூல் வேன் வைக்கல. அவுட் சோர்சிங் பண்றாங்க. அவுட் சோர்சிங் பண்ணாலும் பேமெண்ட் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போச்சு அப்படின்னா, அது பள்ளிக்கூடம் தான் கடமையாளர். அந்த பள்ளிக்கூடத்தில ஃபீஸோட சேர்த்து வாங்கிட்டு, ஒரு தனியார் ஆள்ட்ட குடுத்தாலும் பொறுப்பாளர் பள்ளிக்கூடம் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்ல. அந்த வேன் டிரைவர காட்டுவாங்க. அந்த வேனோடைய ஓனர் காட்டுவாங்க. அல்ல. சட்டம் என்ன கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அது பள்ளிக்கூடம் வந்து காசு வந்து பள்ளிக்கூடத்தில பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா பொறுப்பு. நீங்க பள்ளிக்கூடத்தில கட்டாமல் வெளிய போய் டிராவல் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அது உங்க பொறுப்பு. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கும் அந்த வேனுக்குள்ள கனெக்ஷன் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அப்ப நம்ம வந்து சொல்லிக் குடுக்க வேண்டியது என்னன்னா, பள்ளிக்கூடத்தில வேன் நடத்துறாங்க அப்படின்னா, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல இந்தந்த இதெல்லாம் வேன் இருக்கு. இந்த வேன் டிரைவருக்கு ஒரு புரொடெக்ஷன் சொல்லிக் குடுத்துருக்கணும். வேனுக்கு வந்து ஒரு பையன ஏத்துறதுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து பஸ் நிக்கும். எங்கெல்லாம் டிராப் பண்ணுவோம். யாரெல்லாம் கூட அட்டெண்டர் வருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பெற்றோருக்கு பள்ளி கல்வியாண்டு எஜுகேஷன் இயர் தொடங்குறதுக்கு முன்னாடி குடுக்கணும். இந்த கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி குடுக்காம என்ன நடக்குது? அதே மாரி யார கான்டாக்ட் பண்றது? ஹூம் டூ கான்டாக்ட், வேர் டூ கான்டாக்ட், ஹவ் டூ கான்டாக்ட்ங்கிறதே இருக்காது. நான் ஒண்ணு நடந்துருச்சு. யார கான்டாக்ட் பண்றது? அந்த குழந்தைக்கு தனக்கு வந்து ஏதாவது நடந்துச்சா 1098 கால் பண்ணணும்னு இருக்கு. ஒரு சைல்ட் ஹெல்ப்லைன். அத நம்ம குழந்தைக்கு சொல்லிக் குடுக்குறோமா? இல்ல பஸ் பத்தி ஒரு ஒரு விபத்து நடந்துருச்சு. என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது. அப்ப இது வந்து ஒரு ஒரு இது வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வேலை. அ த எல்லாரும் பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு பொறுப்பு. யார் முதல் 2ன்னு வரும்போது அரசாங்கம். அப்ப இத வந்து ஒரு ஓப்பனா குழந்தைட்ட சொல்லிக் குடுக்குறோமா? குழந்தைட்ட வந்து இன்னைக்கு உங்களுக்கு வேன் வந்து காலையில வந்து உனக்கு 8:20க்கு வேன் வருது அப்படிங்கிறத 8:19 வரைக்கும் நம்ம குழந்தை வாயில சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு முன்னாடி சொல்லி, முந்தின நாள் இரவு சீக்கிரம் படுக்கணும், காலையில எந்திரிக்க அப்படிங்கிற விஷயத்த குழந்தைட்ட வந்து சொல்றோமா? நான் ஆர்டர் பண்றேன் குழந்தைட்ட. நீ எந்திரிக்கணும். அப்படின்னா குழந்தை விரும்பாது. அப்ப இது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லிங்கிறது குழந்தை அங்கிருந்து தொடங்கும். அதே மாரி ஸ்கூல் வேன்ல வந்து விடும்போதுங்க, இந்த ஸ்கூல் வேன் ஸ்கூல் டைம்ன்னு சொல்லி ரஷ் பண்ணி வந்து விபத்து நடக்குது. அது ஒரு பெரிய ஆபத்து. அப்ப அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். தனியார் பள்ளியில பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து போய் கேட்கறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுதான் அங்க விஷயம். இதே ஒரு அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு சூழல் இருக்கு. எஸ்எம்சின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் தேர் இஸ் ரைட் டூ கொஸ்டின். ஹெச்எம்ம கேள்வி கேட்கலாம். டீச்சர்ஸ கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கலாம் இன் த சென்ஸ் தவறாக கிடையாது. என்னுடைய குழந்தை அங்க பாதுகாப்பா தான் இருக்குதா? என்னோட குழந்தைக்கான விஷயங்கள் இருக்குதா? அப்படிங்கிற விஷயத்த அரசு பள்ளிகள்ல அந்த சாத்தியக்கூறு இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டேக்கு புரோகிரஸ் கார்ட் சைன் பண்ண தான் போறாங்க. தேர் இஸ் நோ பேரண்ட் மீட்டிங். பிடி எல்லாம் அங்க கிடையாது. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், ஃபங்ஷன், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேனா கூட எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவு உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் இதே நீங்க நம்ம அரசு பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னுரிமை உண்டு. இல்ல எதனால? அப்படி நடந்தா கூடங்க மீட்டிங் நடந்தா கூட தனியார் பள்ளியில குழந்தைகள குற்றவாளி ஆக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா சார். நீ படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான். இப்படின்னு அவங்க மேல நடத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, அவங்க குழந்தைக்கு என்ன ஆயிடும்? ஆமா. வரவங்க பெற்றோர் வந்து பேச மாட்டாங்க. ஏதோ கருத்து சொல்லலாம். ஒரு வாத்தியார் சரியா இல்லைங்கிற இதுல இந்த பள்ளிக்கூடத்துல வந்து அந்த அந்த பிஹேவியர் ஆஃப் த டிரைவர், பிஹேவியர் ஆஃப் த அட்டெண்டர் சரியில்ல. அவரு நடந்துக்கிற விதம் சரியில்ல அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம்னா, நம்ம குழந்தை நாளைக்கு பாதிக்கப்பட்டோம்னா அப்படி விடும். இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஃபயர் மாரி தான். நெருப்பு இங்க பத்திருது, அடுத்த நாள் அங்க போகும். அது மாரி என்னோட குழந்தைக்கு நடந்தது, அந்த அடுத்த குழந்தைக்கு நடக்கும். அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களே ஒழிய,
என்ன பண்ணி தொலைறது? நம்ம புள்ள படிக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். அந்த அட்ஜஸ்ட் பண்றங்கிற வார்த்தை தான் ரொம்ப மோசமானது. கண்டிப்பா. அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல. இது நம்ம ரைட். சேஃப்டி அவர் ரைட். செக்யூரிட்டி அவர் ரைட். அப்போ வந்து புரொடெக்ஷன் அவர் ரைட். இந்த 3 ரைட்டையும் வயலேட் பண்றாங்கன்னு நெனைக்கிறதில்ல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இப்போ என் குழந்தைக்கு நடந்தது மித்த குழந்தைக்கு நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணா, இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு நடந்தது, மிச்சம் எந்த குழந்தைக்கு நடக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 குழந்தைக்கு நடந்திருக்கும். 10 குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கும். 11வது குழந்தைக்கு போம்போது 10 குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும். சின்ன பசங்களுக்கே எதுக்கு ஹெல்மெட்? சின்ன பசங்களுக்கு தேவையில்ல. நெறைய பேர் என்ன பண்றாங்க, வண்டிக்கு முன்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. அதுதான் இன்னும் பாதுகாப்புன்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. பட் அதுதான் வந்து இன்னும் பிரச்சனையாகும். இப்போ ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதாவது நடக்குதுன்னா. இன்னொரு ஒரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா, ஹெல்மெட்டே வந்து அந்த தொப்பி மாதிரி இருக்க ஹெல்மெட் அது போடுறாங்க. அது வந்து நீங்க ப அது உங்கள அட்லீஸ்ட் கொஞ்சமாவது காப்பாத்தும்னு நீங்க நெனைப்பீங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு இருக்கிறத விட இன்னும் அதிகமா பிரச்சனை ஆவறதுக்கு இன்ஜுரி இன்னும் சீரியஸ் ஆகுறதுக்கான இது இருக்கு. சில்ட்ரன் ஹெல்மெட் போடுறதுங்கிறது எனக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% அல்லது 3% தான் இருக்கு. அவங்க என்ன குறைவா இருக்கு. ஆமா. அது பர்டனா நெனைக்கிறாங்க. என்ன பர்டனா நெனைக்கிறாங்க? எங்க கூட வைக்கிறது? எங்க கொண்டு போறது? நான் ஆஃபீஸ் போறேன். ஹெல்மெட்ட தூக்கிட்டு போணுமா? இப்ப அந்த குழந்தை வந்து கீழ விழுந்து மண்டை அடிபட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரும்னா, ஐய்யய்யோ! ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா இப்படி ஆயிருக்காதுன்னு நெனைப்போம். அதாவது நீங்க ஒரு பைக்னா ஒரு குழந்தை தான். 2 குழந்தைன்னு வரும்போது 2 குழந்தைக்கு ஹெல்மெட் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க 5, 6 பேர்த்த கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாரி இந்த குழந்தைகளோட என்ன பண்றாங்க அப்படின்னா, விளையாட்ட வந்து குழந்தைகிட்டயே பேச வேண்டியது. இப்ப அங்கங்க போகும்போது கை காட்டுவாங்க இப்படி. நம்ம லிஃப்ட் கேட்கறேன்னு. இப்ப நாங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். லிஃப்ட் எப்படின்னா பைக் நடு ரோட்ல வந்து லிஃப்ட் கேட்பாங்க. சல்லுன்னு பிரேக் போடுவாங்க. பின்னாடி வந்து இடிக்கும். இல்ல அந்த லிஃப்ட் போடுறவங்க வந்து இங்க இப்ப ஓஎம்ஆர்ல நடந்த ஒரு கேஸ் வந்து எனக்கு வந்தது என்னன்னா, ஒருத்தர் வந்து லிஃப்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 குழந்தைய கூட்டிட்டு போனவரு, அவர் பயங்கர ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நம்ம பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்குது மேல கட் பண்றது தெரியாம உள்ள விட்டாரு. 2 குழந்தை இந்த பக்கம் விழுந்தாங்க. ஒரு குழந்தை இதுக்குள்ள விழுந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு இந்த கால் கீழ இருந்து போயிடுச்சு. நல்ல வேளை அந்த 2 குழந்தையும் தப்பிச்சு. ஸோ, இப்ப இந்த லிஃப்ட் வாங்குறது சரியா? லிஃப்ட் வாங்குறது எல்லாத்துட்டயும் வாங்கலாமா? லிஃப்ட் அது வந்து நெறைய விவாதத்துக்குரியது. அந்த குழந்தைங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, லிஃப்ட்ல போறது பெருமையா நெனைக்கிறாங்க. நான் கெத்துடா! நான் வந்து அவட்ட வந்து அப்ப இந்த இந்த மாரி ஒரு குழந்தைகளுக்குள்ள இப்டி வரும்போது என்ன பாதுகாப்பு இழந்துருச்சுறாங்க. அப்ப அதுவும் நம்ம வந்து பேசப்படாத பொருள். பேசப்படாத யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. குழந்தை போகுதுன்னா, நீ கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. இல்லாட்டி நீ ஒரு பஸ் ஏறி வாப்பா. இல்ல இன்னொருத்தர்ட்ட வந்து பாதுகாப்பான இடத்துலனா வா! அப்டின்னு சொல்லாம நம்ம யார்ட்ட வேணா ஏறி வரும்போது, அவங்க பால் வண்டியில ஏறுறது, அல்லது வந்து கிராமப்புறங்களா இருந்துச்சுன்னா வந்து, இந்த டிராக்டர் மாரி பின்னாடி தொங்கிட்டே வராங்க குழந்தைங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. பஸ்ஸுலயும் படிக்கட்டுல தொங்குறது மட்டும் இல்லைங்க. பின்னாடி ஏணியில தொங்கிட்டு வந்த குழந்தைலாம் நெறைய பேர்கள் உண்டு. அப்போ இந்த எல்லா விஷயமும் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஸ்கூல்ஸ்ல வந்து இன்ஃபாக்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ரூல்ஸ் வைக்கலாம். லைக் நீங்க 2 வீலர்ல வரீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வரணுன்றது கம்பல்சரி இல்ல மேண்டேட்டரின்ற மாதிரி ஆக்கும்போது, பசங்களுக்கு வந்து இன்னும் அது மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் அப்பதான் அவங்களுக்கு வரும். இல்லன்னா அது வந்து ரொம்ப பிரச்சனையாகும். அதே மாதிரி எல்லாரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு நடக்காது, என் பசங்களுக்கு நடக்காது. நான் வந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போயிடுவேன். எனக்கு எந்த இதுவும் வராது, ஆக்சிடென்ட் நடக்காதுன்ற இது மனநிலை வந்து இது எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் மட்டும் சொல்லல, ஜெனரலாவே பப்ளிக் எல்லாருக்கும் இருக்கு. பிகாஸ் இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கு என்ஃபோர்ஸ்மென்ட் இருந்தாலுமே சரி, நம்மளோட பிஹேவியர் அண்ட் மைண்ட் செட் மாறும்போது தான் வந்து அ சேஞ்ச் வந்து கொண்டு வரும். பிஹேவியர் மைண்ட் செட்லிங்க ரோட்ல இருக்கிறத விட குழியோட எண்ணிக்கை தான் அதிகம். அப்போ ஒரு குழி இருக்குன்னா, குழி மூட வேண்டியது யாரு? இப்போ குழியிலேருந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் குழிய மூடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்மோட ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா, செவுர கட்டி வச்சிருக்காங்க ரோட்ல. அப்போ வந்து அது வந்து நம்ம ஊருக்கெல்லாம் வந்து செவுரு கட்டுனா தாங்கலாம். அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒரு லிமிட் இருக்கு. அப்ப வந்து இந்த இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா, அந்த அதிகாரியோட கடமை. இந்த இடத்துல 3 குழி இந்த ரோட்ல இருக்கு. இங்க குழந்தை வரும். 2 வீலர்லேருந்து விழுவாங்க அப்படின்னா, இந்த 3 குழியில விழுந்துச்சுன்னா, அந்த குழி மூடுறது மட்டும் இல்ல. அந்த குழி மூடாத ஆபிசர் மேல நடவடிக்கை எடுக்கணும்பேன் நானு. ஒரு ஒரு வாட்டி ஒரு விபத்தோ, இல்ல ஒரு பிரச்சனையோ நடக்கும்போது தான் அதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷனோட வராங்க. சொல்யூஷன் கூட சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு நடவடிக்கை. ஒரு விபத்து நடந்ததா, ஓகே நடவடிக்கை. ஒரு விபத்து நடந்தா ஒரு நடவடிக்கை. தவிர அதுக்கான பிரிகாஷனரி மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா? அத ரெகுலரான பேஸ்ல அத செக் பண்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அந்த ரேண்டம் செக் இருக்கா? இப்ப ஹெல்மெட்டுக்கு வந்து அங்கங்க இருக்காங்க இல்லையா? ஹெல்மெட் யூசேஜ்க்கு. ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போடணுன்றதுக்கு இப்ப அங்கங்க ரேண்டம் செக் இருக்கு. டிடிக்கு அதுக்கெல்லாம் டிடிக்கு செக் இருக்கு. அது மாதிரி வந்து இந்த மாதிரி பேருந்துகளுக்கோ, இல்ல பள்ளி வாகனங்களுக்கோ அந்த மாதிரி ரேண்டம் செக் இருக்கா? அந்த மாரி செக் பண்றாங்களா? கண்டிப்பா ரேண்டம் செக் தெரியல. பண்ணணும். இப்ப நீங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸா இருந்தாலும் சரி, டிராஃபிக்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக செக் பண்ணணும். அவங்களுக்கு ரைட் இருக்கு. அது மட்டும் இல்ல குழந்தைகளுக்கான அமைப்புகளும் செக் பண்ணணும். நீங்க குழந்தைகளுக்கு அமைப்புகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நெறைய பேர் இருக்காங்க.
சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்ட், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் இத்தனை பேர் இருக்கு. அவங்களும் 18 வயசு கீழே அந்த குழந்தை எந்த இடத்துல இருந்தாலும் பார்க்கறக்கு அவங்களுக்கு ரைட் உண்டு. அதாவது நடந்ததுக்கு அப்புறம் போறதில்ல. இப்போ பஸ் போயிட்டு இருக்கு, அந்த வண்டியில கிரவுட் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்காரங்க தாண்டி இந்த குழந்தை பாதுகாப்புக்காரங்க இறங்கி வாங்க. அதே மாரி எனக்கு வண்டியில கம்ஃபர்ட்னஸ் இல்ல அப்படின்னா, நீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் இல்ல. குழந்தைங்க போற வாகனத்துல பாதுகாப்பு இல்ல அப்படின்னா 1098 கால் பண்ணலாம். 1098க்கு 18 வயசு கீழ இருக்கிற குழந்தைகள் அவங்க பாதுகாப்பாகவும், வன்முறை இல்லாமலும், வன்முறை மீறல் நடக்காமலும் இருப்பதற்கான நம்பர் தான். ஏதோ நடந்துருச்சு, அடிச்சுட்டாங்க, கிள்ளிட்டாங்க, கடத்திட்டாங்க, பிச்சை எடுக்குறாங்க, அதுக்கு மட்டும் கால் பண்ண வேண்டியதில்ல. எனக்கு வந்து பஸ்ல எனக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த பஸ்ல அந்த அங்கிள் பேசுறது எனக்கு சரியில்லைன்னா கூட 1098 கால் பண்ணலாம். ஐடென்டிட்டி மறைச்சு வச்சுருவாங்க. இந்த வண்டி இந்த வண்டி ஓவர் ஸ்பீட் போச்சு, இல்ல அந்த டிரைவர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே போனாரு அப்படின்னு அந்த குழந்தை நெனச்சு, அந்த பேரண்ட் அந்த 1098 கால் பண்ணி, இது மாரி எனக்கு இது மாரி நடந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும். அந்த நபர், அந்த யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களோட ஐடென்டிட்டி முழுசும் மறைச்சுருவாங்க. அந்த வசதிகள் இருக்கு. இப்ப அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்ல. நம்ம ஐடென்டிட்டி மறைக்கிறாங்கன்னா யார் பண்ணான்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் பயன்படுத்தணும். ஒரு 10 பேர் பயன்படுத்தணும்னா பயம் வந்துரும். ஆமாடா, நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானுங்கடா. கூப்பிட்டு வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நாங்கலாம் என்ன சொல்றோம், பஸ்ஸோட வண்டியில் பின்னாடி 1098 நம்பர் எழுதுங்கங்கிறோம். இந்த ஹெல்மெட்டுக்குன்னு நெறைய மித்து உண்டு. என்னைய ஒருத்தர் வந்து பார்க்கும்போது, "ஏன் ஹெல்மெட் போட மாட்டீங்கன்னா?" நான் வந்து முடி முடி உதிர்ந்துரும். கொட்டுது. நான் சொன்னேன், "அறிவு இருக்காயா? மூளை உழுகாம இருக்கிறது தான்யா பிரச்சனை. முடி உதிர்றதாயா உனக்கு பிரச்சனைன்னு." இதுல என்னன்னா, அத விட ஆச்சரியம் என்னன்னாங்க, அந்த ஹெல்மெட்ட முன்னாடி வச்சிருக்காங்கல்ல, ஒரு பைக்ல அந்த அடையார்ல நடந்து சொல்லுவாங்க. அப்படி முன்னாடி போலீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு என்னோட அந்த ஹெல்மெட்ட தூக்கி மாட்டும்போது திருப்பி மாட்டிட்டாங்க. அப்படியே விழுந்துங்க. ரோட்ல விழுந்தது. இப்ப என்னன்னா, அவன் புத்தி ஃபுல்லா என்னன்னா, அங்கங்க போலீஸ் பார்க்குறானா, அவனுக்கு போலாம். அவனோட உயிருக்கு மிக முக்கியமான விஷயம். அவனோட உயிருக்கு முக்கியம். அத பத்தி யோசிக்கிறதில்ல. ஒரு கண்ணு போயிருங்க. ஒரு முடி பிரச்சனை யோசிச்சு கண்ணு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ம். அதே தான் குழந்தைகளுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, குழந்தைங்க வந்து அது ரொம்ப அ அ மோசம் என்ன தெரியுங்களா? பின்னாடி உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு தான் ஆபத்து அதிகம். டூ ம். வீலர்ல. ஸ்கூல்லயே ட்ராப் பண்ண போறோம் அப்படின்னா, ரெட்டை குடுமி போடுறோம்னா, ரெட்டை குடுமி போட்டுட்டு ஹெல்மெட் போட முடியல. இதெல்லாம் ஒரு சில பேரண்ட்ஸ் சொன்ன கமெண்ட் இதெல்லாம். ஹெல்மெட் எப்படி வாங்கணும்னா, போய் கடையில போட்டு பார்த்து, அது கரெக்ட்டா ஸ்னக் ஃபிட்ன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட்டா ஃபிட் ஆகுதா? அந்த பக்கிள் போட முடியுதா? அப்படின்றத பார்த்து வாங்கணும். ஆனா, இப்ப வந்து புடிக்கிறாங்க. ஒரு ஹெல்மெட் இருக்கு. நாங்க போடுறோம் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு. அப்படின்றத பார்க்குறாங்களே தவிர, அது வந்து அ ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஐஎஸ்ஐ மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா? வைசர் இருக்கா ஃப்ரண்ட்ல? இல்ல ஃபுல் ஃபேஸ்ட் ஹெல்மெட் இருக்கா? ஃபுல்லா மூடி இருக்கா? காது மூடி இருக்கணும் ஹெல்மெட்ல மெயினா. காது பின்னாடி தலை ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும். இதெல்லாம் பார்க்குறாங்களான்றது வந்து ரொம்ப லைக் டவுட்ஃபுல்லா இருக்கு. நெறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ பசங்களுக்கான ஹெல்மெட்ன்றதுல அதுல பெயிண்டிங்ஸோ, இதுவோ கலர்ஃபுல்லா போட்டு ஐஎஸ்ஐ பிராண்டட் ஹெல்மெட்ஸ் வருது. ப ஆனா வந்து எல்லாரும் பேருக்கு புடிக்கிறாங்க. நாங்க மாட்டக்கூடாதுன்றதுனால பெரிய ஹெல்மெட் இல்ல லூஸா இருக்க ஹெல்மெட். சார் சொன்ன மாதிரி பக்கிள் போடாது. பக்கிள் போடாதது வந்து ரொம்ப பெரிய இது. ஏன்னா, அதோட பயனே வந்து நீங்க என்னதான் ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் அது போட்டிருந்தாலும், விழுந்த உடனே அது தள்ளி போய் விழுந்துருச்சுன்னா வந்து ஒரு யூஸும் இல்ல. வாங்குனதுக்கான யூஸும் இல்ல, ஹெல்மெட் போடுறதுக்கான யூஸும் இல்ல. ஸோ, அ இதெல்லாம் வந்து முக்கியமா அதுலயே வந்து என்னன்னா, ஹெல்மெட்டுக்குள்ளேங்க செல்ஃபோன் வச்சு பேசிட்டு போவாங்க. அந்த ஹெல்மெட் பர்ப்பஸ் வந்து செல்ஃபோன் ஹோல்டர் மாரி வச்சுக்கோங்க. செல்ஃபோன் ஹோல்டர் உள்ளுக்குள்ள வச்சுட்டு, இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, அவங்க மட்டும் இல்லைங்க. பின்னாடி வரவங்க பாதிக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ரொம்ப அவன் வந்து எங்கேயோ கைய கால ஆட்டிட்டு பேசிட்டு போறான். செல்ஃபோன்ல பேசி கைய கால ஆட்டினா, அவன் விழுந்து தொலைஞ்சாங்க பரவால்ல. பின்னாடி வரவங்க 3 பேர் விழுகுறாங்க. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி லெவல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக குழந்தைகளோடு இயங்குறவங்க. நான் அடிக்கடி குழந்தையோட வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டேன். குழந்தைகளோடு இயங்குறவங்க. இயங்குதல். யார் அம்மாவா இயங்குறோம், அப்பாவா இயங்குறோம், ஆசிரியரா இயங்குறோம், கைடா இயங்குறோம். எல்லா இடத்துலயும் நம்ம இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் குழந்தையோட. இயக்க ஊர்ல இல்ல. நமக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் லெவல். குழந்தைங்க நம்மட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க. இப்ப சமீபத்தில வந்துங்க, இப்ப சென்னையில வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த 3 ஆண்டுகள்ல 18 வயசு கீழ டிரைவ் பண்ணி ஓட்டிட்டு போய் இறந்த குழந்தைங்க நெறைய இருக்கு. குழந்தைகளே இறந்திருக்கிறாங்க. 18 வயசு கீழேங்க யாரும் டூ வீலர் ஓட்டக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்டின்னா, டூ வீலர் வந்து அ அதாவது போட்டிக்காக வேண்டி பெரிய பெரிய வண்டி வாங்கி போய் அரசு பள்ளியில வாய்ப்பே இல்ல. அரசு பள்ளியில வந்து உள்ளயே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப தனியார் பள்ளியில எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துர்றாங்க. எஸ். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே 18 வயசு கீழ தான் வராங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் இன்ஜினியரிங்லாம் வந்து வெளிய அவுட்டர்ல தள்ளி போறாங்க. பறந்து போறாங்க. இப்ப விளம்பரமே ரொம்ப மட்டகரமான விளம்பரம் போடுறான். அதாவது 0லிருந்து 50 செகண்டுக்குள்ள இந்த வண்டி 80 கிலோமீட்டர் வேகத்துல போகும்ன்னு போடுறான். அது எவ்வளோ பெரிய தப்புனாங்க. நம்ம ஊர்ல அதிகபட்சம் டூ வீலர் வேண்டிய வேகம் வந்து 60 கிலோமீட்டர் தான். சிட்டிக்குள்ள 40. சிட்டிய விட்டு வெளிய 50. ஹைவேல தான் 60 முடியும். ஆனா, அவன் விளம்பரத்துல 50 செகண்ட்ல 80 கிலோமீட்டர் வேகத்துல போலாங்கிறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன மைண்ட்ல என்ன இருக்கும்? இந்த ரேசிங்
இப்ப இது வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப அப்புறம் என்ன இவன் மட்டும் கூட்டு போறது மட்டும் இல்லாம, பின்னாடி 2, 3 ஃப்ரெண்ட்ஸ்கள கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, இப்படி போய் விபத்து நடக்குது. இது வந்து ரொம்ப அதாவது அந்த குழந்தைகிட்ட புரிய வைக்கணும். நான் ஓட்டுறேன்டா, எனக்கு தைரியம் நெறைய இருக்கு. எனக்கு கால் எட்டுது. அது போதும் எனக்குன்னு நெனைக்கிறாங்க. நெறைய பேர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல இந்த லைசென்ஸ் எதுவுமே வச்சு இல்லாத அப்படியே நம்ம ஓட்டுனா போதும். நம்ம எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல ஊத்திட்டு போவாங்க. இப்ப அதுல என்னன்னாங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது 18 வயசு கீழ 2 வீலர் ஓட்டுனாவோ, அல்லது 4 வீலர் ஓட்டுனாவோ, அந்த குழந்தை மட்டும் இல்ல. அந்த பெற்றோருக்கும் தண்டனை உண்டு. இப்ப லேட்டஸ்ட்டா அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மாவே அரெஸ்ட் பண்ணலாம். அதான் பெற்றோர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பையன் வந்து நெறைய ஓட்டியிருக்கான். இல்ல வண்டி ஈஸியா என்னால ஓட்ட முடியுது. கால் எட்டுது. நெறைய பழக்கம் இருக்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து ஒழுங்கா ஓட்டிடுவான். எந்த இதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சயின்ஸ் படி ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, 25 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி வந்து முழுசா இருக்காது. அதனால நீங்க எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே, அந்த அந்த இன்ஸ்டன்ட்ல பண்ற செகண்ட்ல ரியாக்ஷன் டைம் கம்மியானாலுமே வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால பசங்க வந்து 18 வயசு கீழ அ யூஸ் பண்றது வந்து ரொம்ப ஆபத்துன்றது வந்து அவங்க எந்த அளவுக்கு அது ஆபத்துன்றத புரிஞ்சுக்க மாட்றாங்க. அப்போ வந்து நமக்கே 20 வருஷம், 15 வருஷம் சென்னைய முழுமையா தெரிஞ்சவங்க, நகரத்த முழுமையா தெரிஞ்சவங்க, ஊர முழுமையா தெரிஞ்சவங்களுக்கே நடக்காது. எந்த சந்துலருந்து யார் வராங்கன்னு தெரியாது. அப்ப அது குழந்தைகளுக்கு முழுமையா வந்து தெரியவே தெரியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா விபத்துங்கிறது வந்துங்க 1 செகண்ட்ல நடக்கிற விஷயம். அத வந்து அந்த 1 செகண்டுங்கிறது வந்து நம்ம அட்டென்ஷனா இருந்தாலும், நம்ம செல்ஃப் டிரைவிங், சேஃப் டிரைவிங், சேஃப்டியா நம்மளே டிரைவ் பண்ணா கூட, எதிர்ல வரவன் வந்து என்ன வேணா நடக்கலாம். அப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து அது தெரியாது. எதிர்ல ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு நெனச்சு நான் பறந்தேன். அவன் குறுக்கு சந்துலேருந்து வருவான். இப்ப நம்ம ஊர்ல குறுக்கு சந்துலேருந்து மேலேருந்து ஆகாயத்துலயும் கூட பைக்ல வருவாங்க. நான் அப்படி ஊரு. இப்ப நமக்கு அப்படித்தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் விபத்தெல்லாம் பார்க்கும்போது எந்த சந்துலேருந்து எவன் வரான்னு தெரியல. ஸோ அதனால இப்ப இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து வீடுகள்லைங்க அடிக்கடி நான் வந்து நாங்க எல்லாத்துட்டயும் சொல்றது, குழந்தைட்ட தரமான நேரத்த செலவு பண்ணணும். ஒரு சில டாபிக் எடுத்து பேசணும். நீங்க மேத்தமேட்டிக்ஸ் படி, பிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, ரோபாட்டிக்ஸ் படி, ஏஐ படிலாம் முக்கியம் இல்ல. பாதுகாப்பு தான். குழந்தை இல்லாதபோது என்ன அர்த்தம்? இப்ப குழந்தை இன்னைக்கு கொஞ்சம் உட்காந்து பேசும்போது, டிவி ஆஃப் பண்ணி குழந்தைகள் உட்காந்து சாப்பிடுறோமா? டிவி ஆஃப் பண்ணிட்டாவே, கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணி உட்கார்றப்ப என்ன சாப்பிடும்? சாப்பிடும்போது ஒரு டாபிக் பேசுறது. அந்த டாபிக் பத்தி ஒரு குழந்தைட்ட என்ன நினைக்குது? அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லும். அம்மா வேகமா போறதாம்மா நல்லது அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு குழந்தை இந்த இந்த ஷேரிங் அண்ட் டிஸ்கஷன் டிஸ்கஷன். வீடுகள்ல நடக்கிறது இல்ல. அதே மாரி பள்ளிக்கூடத்துல என்னன்னாங்க, வேல்யூ எஜுகேஷன் பத்தி சொல்லி தர்றதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சிலபஸ் முடிக்கணும், சென்டம் வாங்கணும், அவன கொண்டு வந்து தள்ளி விடணுங்க. அது வந்து ஒரு வேல்யூ எஜுகேஷனா முன்னாடி வகுப்பறையில இருக்கும். அது ஒரு நாள் டிராஃபிக் பத்தியோ, ஒரு நாள் வந்து சாலையில நடக்கிற விபத்துகள பத்தியோ, ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா, அந்த ஒண்ணும் இல்ல. நான் அடிக்கடி ஸ்கூல்ல சொல்லுவேன். நீங்க வேற எங்கேயும் எக்ஸ்போஷர் கூட்டு போகாதீங்க. ஒரு 10, 15 குழந்தை, 25 குழந்தைங்க ஒவ்வொரு கிளாஸ் எடுத்து போய், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் வார்டு கூட்டு போங்க. வேற எதுவும் சொல்லக்கூடாது. அந்த குழந்தை அப்படியே நடந்து போயிட்டு, அந்த ஃப்ளோர்லருந்து இறங்கி எதுவும் எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடாது. அப்படியே போயிட்டு, கீழ வந்ததுக்கப்புறம், அங்க இருக்க நர்ஸோ, அங்க இருக்க டாக்டர கூப்பிட்டு, இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, தாறுமாறா ஓட்டிட்டு போனாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் மனசுல பார்த்தோனே அவனுக்கு உயிர் போற மாரி. கண்டிப்பா. இதுதான் நம்ம எக்ஸ்போஷர் விசிட். நம்ம எங்க எக்ஸ்போஷர் விசிட் கூட்டு போறோம் அப்படின்னா, எங்கோ பூங்காவுக்கு கூட்டு போறோம், அங்க கூட்டு போறோம். அதெல்லாம் தேவைதான். ஆனால், இந்த விஷயம் குழந்தைக்கு மனசுல பதியணும். நம்ம நம்ம பண்ற தப்பு நமக்கு மட்டும் இல்ல, மித்தவங்களுக்கு பாதிக்கும். அப்ப அந்த வேல்யூ எஜுகேஷன் வந்து பேசுவதற்கு வகுப்பறையில குழந்தைட்ட வந்து வித்தியாசமான முறையில ஒரு டான்ஸ் மெத்தட்லயோ, ஒரு கானா பாட்டு மெத்தட்லயோ, ஒரு ராப் மெத்தட்லயோ அது குழந்தைட்ட பத்தி பாடும்போது ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும். இப்ப 2கே கிட்ஸோட நிலைமை அதுதான். இப்ப நம்ம போய் உட்காந்து இப்ப நான்லாம் பூமர் அங்கிள்னு வச்சுக்கங்க. இப்ப எனக்கு வந்து குழந்தைட்ட சொன்னா கேட்காதுங்க. அப்ப அதுவே ஒரு ஒரு 1/2 மினிட் ஒரு மீம்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு போட்டா அந்த குழந்தை உடனே அலர்ட்டா பார்க்கும். அப்ப அந்த மெத்தட் நம்ம சொல்லி தராங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுக்கு தான் வந்து மேப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்பவுமே உண்டு. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல மேப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, என்ன டைமிங்ல எவ்வளவு டிராவலர்ஸ் எங்க போறாங்க அப்படிங்கிறத எப்படி லைக் சென்சஸ் மாரி எடுப்பாங்க. இந்த மேப்பிங்ல இந்த பஸ் வந்து இந்த ஏரியா வழியா போகுது அப்படின்னா, இந்த டைமிங்ல இவ்வளவு பேர் போறாங்க. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் கிளம்புனா, அது போற வழியில இத்தன ஸ்கூல் இருக்குன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஃப்ரீ பாஸ்ங்கிறது இஸ் தேர் ரைட். அப்ப ஃப்ரீ பாஸ் படி ஸ்கூல்ல கேட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த குழந்தைங்க ஃப்ரீ பாஸ்ல எத்தன குழந்தைங்க வராங்க டேட்டா தெரியும். அடுத்து அந்த ஸ்கூல்ல தெரியும். இந்த போம்போது காலையில 8 டூ 9 மட்டும் தான் இருக்கு. ஏன் வந்து அந்த ஒரு கல்வித்துறையும், போக்குவரத்து துறையும் 2 துறை தான். 2 துறை தான் அது. டிஸ்கஷன் உட்கார்ந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. நீயா நானா தான். நீ பெருசா, நான் பெருசா. நான் உனக்கு சொல்ல இந்த பெரிய எங்கன்னா இந்த அரசாங்க ஃபைல் அப்படின்னு அங்கங்க சுத்திட்டு இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, அவங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்கார 10 பேர் வந்து நிப்பாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து மே மாசம் உங்களோட வேலை என்ன? இவங்ககிட்ட சென்சஸ் இருக்கு. யார்ட்ட ஸ்கூல் சென்சஸ் இருக்கு.
உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆக்சஸபிலிட்டி இருக்கு. அந்த நேரத்துல இந்த காலையில இவ்வளோ பஸ் போடக்கூடாதுங்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு யார் தண்டுச்சா? அப்ப அங்க தாங்க ஒரு கன்சர்ன், ஒரு கமிட்மெண்ட், ஒரு அக்கறை, ஒரு கரிசனை. என்னோட குழந்தைங்க, இந்த ஏரியால போற குழந்தைகள என்னால வந்து நான் ஒரு பஸ் டிரைவர், ஒரு ஒரு கண்டக்டர், நான் என்னோட குழந்தைகள படிக்க வச்சு உருவாக்கினேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எவ்வளோ பெரிய கொண்டாட வேண்டியது. நான் சமயத்துல எங்களுக்கு வந்து நாங்க பெரும்பாக்கத்துலேருந்து நெறைய ஒர்க் பண்றோம். பெரும்பாக்கத்துல நெறைய குழந்தைங்க வெளிய வராங்க. செம்மஞ்சேரிலேருந்து வராங்க. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் காலனி முன்னாடி சொல்லுவோம். நாங்க என்ன பண்றதுன்னு பார்த்தோம். இவங்க எது பார்த்தாலும் குழந்தைகள குற்றவாளி ஆக்கிட்டே இருந்தாங்க. இந்த கண்டக்டர், பஸ் டிரைவர். நான் உடனே ஒரு நாள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். எல்லா பஸ் கண்டக்டருக்கு குழந்தைக்கு போய் ரோஸ் குடுக்க சொல்லுங்க. அண்ணா, அக்கா, அண்ணா என்னைய நல்லபடியா அந்த பஸ் ஏத்திட்டு வந்தீங்க. ஸ்வீட் குடுங்க. அவங்கள ஹானர் பண்ணுங்க. அப்புறம் பெற்றோர்ட்ட சொல்லி ஆளுக்கு ஒரு டவல் போடுங்கன்னு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, அவங்க பெற்றோர்கள் என்னாச்சு நம்மள ஹானர் பண்ணிட்டாங்க. அப்படின்னு என்னாச்சு ரெஸ்பான்ஸ் கூடிடுச்சு. இப்ப என்னன்னா, இப்ப இந்த குழந்தைங்க வந்து பெரும்பாக்கத்திலிருந்து சிட்டிக்குள்ள வரக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்றாங்க. அந்த குழந்தைங்க வந்து திரும்பி கொண்டு போய் பாதுகாப்பா விட்டா, அந்த குழந்தைங்க படிச்சிருது. இப்ப நான் அடிக்கடி நாங்க சொல்றது எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்த விட்டு வெளியேறிய குழந்தை தான் கடத்தப்படுறாங்க. குழந்தை தொழிலாளர் ஆறாங்க. பாலியல் வன்முறை தள்ளப்படுறாங்க. அப்போ ஒரு பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு குழந்தைய பாதுகாக்குது. அப்ப நீங்க ஒழுங்கா பஸ்ஸ கொண்டு போய் இயக்கி கொண்டு போய் குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டீங்கன்னா, அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிடும். அப்படி பள்ளிக்கூடத்த விட்டு வெளியேறின குழந்தை பஸ் கிடைக்காம 4 நாள் பஸ் நிக்கும். 4ஆம் நாள் பள்ளிக்கூடத்த விட்டு போயிடும். அப்ப அந்த குழந்தை தான் என்ன பண்ணும்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாகும். அந்த குழந்தை தவறான விஷயத்தெல்லாம் பண்ணும். அங்கள்ள பொருள் எடுத்துறது. அப்போ நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறத நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னா போதும். அப்போ உறுதிப்படுத்துறதுல கல்வித்துறைக்கு இருக்கிற இணையான பொறுப்பும் போக்குவரத்து துறைக்கு இருக்கு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப அத வந்து உட்கார்ந்து ஒரு மே மாசம் உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போட்டு கலெக்டர் இருந்தா கலெக்டர் தலைமையில உட்கார்ந்து இந்த மாரி பஸ் எல்லாம் செக் பண்றீங்களே. பஸ் வந்து இந்த ஃப்ரீக்வென்ட் சர்வீசஸ் இருக்கா? படிக்கட்ல தொங்காம அதே சாயந்தரம் வரும்போது, அந்த ஏரியா வர பஸ்ஸ 4 டூ 5 மணி வரைக்கும் தான். இல்ல சென்னையா இருந்ததுன்னா 2:45லேருந்து 3:45 வரைக்கும். சென்னைங்க 2:50க்கு முடியுதுன்னு எனக்கு ஐ திங்க். ஸோ அப்ப அந்த பஸ்ஸஸ கூட்டுனா என்ன தப்பு? கண்டிப்பா சார். போதுமான அளவு கவர்ன்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கா? அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இன்னமும் இருக்கு. தென் கரெக்ட்டான டைமிங்க்கு வருதா? அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ அத கொஞ்சம் கவர்ன்மெண்ட்டுமே கொஞ்சம் அத சிரத்த எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர்மென்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஷேர் ஆட்டோஸ்லாம் குறைய ஆரம்பிக்கலாம். ஒரேடியா வருது ஒரு சில பஸ். இல்லன்னா வரவே எஸ். மாட்டேங்குது. கண்டிப்பா ஸோ அந்த ஒரு பஸ்ஸ நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நெறைய பேரு வந்து ஏறுறாங்க. அதனாலே இந்த தொங்குறது, அது எல்லாமே நடக்குதுன்னு இல்ல இப்ப நீங்க வசதிங்கிறதுக்கு இப்ப எல்லாமே டிஜிட்டைஸ்டுங்க. நீங்க தனியார்ல நீங்க புக் பண்ணா ஆட்டோ எங்க வருதுன்னு கண்ல பார்க்கலாம். ஆமா. ஏன் வந்து கார் எங்க வருதுன்னு இருக்கு. அதுக்கெல்லாம் ஆப் இருக்கு. ஏன் வந்து பஸ்ஸுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கீங்க? ஏன் ஒழுங்கா ஆப்பரேட் பண்ணல? நீங்க வந்து வீட்ட விட்டு கிளம்பும்போதே 6D வந்துட்டு இருக்கா? எந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. வசதி இருக்கு. எல்லாம் இருக்கு. அது ஏன் இருக்கு. ஒழுங்கா ஆப்பரேட் ஆகல? அது ஒழுங்கா ஆப்பரேட் ஆச்சுன்னா, நீங்க வந்து ஓகே 8:20க்கு போற நேரத்துல 3 பஸ் வந்துச்சுன்னா போலாம். நீங்க இந்த சிஸ்டம்லாம் எப்படின்னா, அத வந்து ஒரு கன்சர்ன், கமிட்மெண்ட். இது வந்து பஸ்ஸ வந்து அந்த நேரத்துல கரெக்ட்டா இயக்குறது அந்த பொறுப்பு. நான் கரெக்ட்டா இயங்கணும். இப்ப நீங்க சென்னை போன்ற மெட்ரோல என்னன்னா, எது வேணா நடக்கலாம். டிராஃபிக் இருக்கலாம். திடீர்னு ஒருத்தர் கொடிய பிடிச்சுருவாங்க. இல்ல ஒரு ஊர்வலம் நடக்கும். பஸ் நின்றும். அது வந்து அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மானிட்டரிங் சிஸ்டத்த ஒழுங்கா அக்செப்ட் பண்ணா, நமக்கு பஸ் வர்றது தெரியும். இப்ப அது வந்து நமக்கு அந்த 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 இதெல்லாமே ஒரு 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 வில்லு தாங்க. ஒரு விருப்பம் தான். இது வந்து யாரும் திணிக்கிறது இல்ல. இப்ப இந்த பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ இதெல்லாம் வராதது பொது போக்குவரத்து இல்லாததால பாதிக்கப்படுற பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆ பப்ளிக் ஸ்கூல்ஸோ இல்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் இல்லாம மத்த ஸ்கூல்ஸ். இந்த பசங்க தான் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆ பஸ்ஸு அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல நெறைய பசங்க வந்து சைக்கிள்ல தான் வராங்க. சைக்கிள்ல வராங்க, நடந்து வராங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான அ அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கத்துல ஃபுட்பாத்தோ இல்ல ச சைக்கிள் லேனோ இல்ல தேவையான பெடஸ்ட்ரியன் கிராசிங்கோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அ லைக் சார் சொன்ன மாதிரி ஐஆர்சி கைட்லைன்ஸ் படி நீங்க ஸ்கூல் ஜோனுன்னு சொல்லிட்டு இது பண்ணி ஸ்பெஷல் கண்டிஷன் அதாவது நீங்க அந்த ரோட்ல போகும்போதே நீங்க ஸ்கூல் ஜோன என்டர் பண்றீங்கன்றது வந்து உங்களுக்கு விஷுவலா யார் வண்டி ஓட்டிட்டு போனாலுமே உங்களுக்கு தெரியிற மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்கார்ப்பரேட் பண்ணணும். போர்டு வைக்கிறதால மட்டும் வந்து ஸ்கூல் ஜோன் ஆயிடுமான்றது வந்து ரொம்ப கண்டிப்பா. அதனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த கண்ட்ரோல் அந்த ஜோன்ல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பசங்கள வந்து நீங்க அ பார்த்து போணும் அதெல்லாம் சொல்லணும்னாலுமே, உங்களோட காக்னிட்டிவ் அந்த ஸ்கில்ஸ், எபிலிட்டீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து அ நீங்க இது பண்ண முடியாது. அதனால வந்து ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் நெறைய இது பண்ணணும். அதே மாரி டிரான்ஸ்போர்ட் அதாவது காலையில நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல அ அவ்ளோ கூட்டம் வருது. அந்த இடத்துல அவ்ளோ கூட்டம் அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் அங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க அத வந்து எப்படி அத கண்ட்ரோல் பண்ணணும்? இல்ல கன்ஜஷன் எப்படி இது பண்ணணும்? கம்மி பண்ணணுன்றத
வந்து கண்டிப்பா ஸ்கூல் மட்டும் இல்ல. சார் சொன்ன மாரி ஸ்கூல், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அந்த லோக்கல் டிராஃபிக் போலீஸ் எல்லாரும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் வந்து இன்வால்வ் ஆகி கண்டிப்பா வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ணி ஆமா. என்ன டிசைட் வாலண்டியர்ஸ் சொல்லலாம். நீங்க எஸ். வாலண்டியர்ஸ் கூப்பிட்டா டிராஃபிக்க ரெகுலேட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் கூப்பிடலாம். அவங்க வாலண்டியர்ஸ நிக்க வச்சு பண்ணலாம். இல்ல அந்த பக்கத்துல யாரெல்லாம் அசோசியேட் இருக்கு அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்க வந்து போலீஸ் பாய்ஸ் கிளப் இருக்கு அவங்ககிட்ட கேட்கலாம். இது மாரி ஆட்கள்லாம் வந்து அந்த அந்த டைம் அந்த 1 ஹவருக்கு மட்டும் அவங்க குழந்தைகள ரெகுலைஸ் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாதுகாப்பா இருக்கும். இப்ப அது வந்து காவல்துறை தான் முன்னெடுக்க முடியும். ஏன்னா அது வந்து பள்ளிக்கூடத்த விட்டு வெளியே இருக்குது. பள்ளிக்கூடத்துக்குள்ளேன்னா அவங்களுக்கு காலையில பள்ளிக்கூடத்த ரெகுலைஸ் பண்றதுக்கு ஸ்கூல் அட்மிஷன். இப்ப காவல்துறை வந்து அங்க இருக்க ஆட்கள்ட்ட கேட்டு அங்க நெறைய கிளப்ஸ் இருக்கு. சர்வீஸ் பண்றதுக்கு நெறைய பாருங்க நம்முடைய சமூக ரோட் சேஃப்டி கிளப் இருக்கு. நெறைய சமூக சேவை பண்ற அமைப்புகள் இருக்கு. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நாங்க இன்னைக்கு இந்த வாரத்த முழுதும் நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்த வாரம் நீங்க எடுத்துங்க. நாங்க ஒரு வாரம் நாங்க இந்த கிளப் எடுத்துக்கிறோம். அடுத்த வாரம் அந்த கிளப் எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்தா அவங்க வந்து அழகா வாலண்டியர் பண்ணலாம். இது வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மனம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமா. இது நம்ம எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான். யாரோ வீட்டு குழந்தை இல்ல. எல்லா குழந்தையும் பாதுகாக்கணும். எல்லா குழந்தையும் சமமா பார்க்கணும். எல்லா குழந்தையும் நல்லா பாதுகாப்பா இருந்தா நாடு நல்லாருக்கும். அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுனாவே, ஆட்டோமேட்டிக்கா வந்து வரவங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் வரும். ஒரு குழந்தை அந்த இருக்கா, அது குரலற்றவர்கள், அவர் சக்தியற்றவர்கள். அவங்க வந்து அவங்கள எளிமையா சூறையாடிலாம், நாசமாக்கிக்கலாம். அவங்கள பாதுகாக்கிறது எல்லாத்தோட கடமை. அப்படின்னு நெனைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நின்னு அந்த குழந்தைய போய் எஸ் சார். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து தான் துவங்கணும். இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். பேரண்ட்ஸ் அது அவேர்னஸ் குடுக்கணும். இது எல்லாமே இருக்கு. ஆனா பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, நம்ம நவடேஸ் இப்ப ரோட்ல எத்தனையோ சினாரியோ பார்க்குறோம். குழந்தைங்கள நிக்க வச்சு கூட்டிட்டு போறது, பெட்ரோல் டேங்க் மேல படுக்க வச்சு கூட்டு போறது, பெட்ரோல் டேங்க் மேல 2 குழந்தைங்கள உட்கார வச்சு கூட்டிட்டு போறது. இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல ரெகுலரா பார்க்க தான் செய்றோம். ஹெல்மெட்டுங்கிறது அடுத்த ஆப்ஷன் தான். கிட்ஸ்க்கு ஹெல்மெட் போட்டு பார்க்கறதுங்கிறது ரொம்ப அரிதா தான் இருக்கு. நானே வந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் பார்த்துருக்கேன். ஆனா, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைக்ல இந்த டூ வீலர்ல கூட்டிட்டு போறதுங்கிறது அவ்ளோ டேஞ்சரஸான ஒரு இதுவாவே இருக்கு. நெறைய பார்க்குறோம் அந்த மாரி. அது வந்து ஏதாவது ஒரு விபத்து நடக்கும்போது மட்டும் தான், அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த டைம் கொஞ்சம் ஒரு 10 நாள் அத பத்தி பேசுறாங்க. அந்த 10 நாள் அந்த ஒரு அச்சச்சோ! இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வருது. அந்த அவேர்னஸ் வருது அவ்வளோதான். திரும்ப அந்த 11வது நாள் பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே மாதிரி தான் டிராவல் பண்றாங்க. பைக்ல நிக்க வச்சு கூட்டு போறதும், கார்லயுமே அந்த ஓப்பன் சீட் இருக்குங்க இல்லையா? அது அது எவ்ளோ ஆபத்தானது அப்படிங்கிறது ஏன் புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னு ஆக்சுவலி தெரியல. ஃபன்னுக்காக பேரண்ட்ஸ் பண்ற சில விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னாலே, நெறைய விஷயங்கள் நம்ம தவிர்க்கலாம். பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கணும். கிட்ஸ் வந்து ஆசைப்பட தான் செய்வாங்க. அத நீங்க சொன்ன மாரி நோ சொல்ல கத்துக்கணும். நெறைய நோஸ் வந்து பழக்கணும். நம்ம அக்செப்ட் பண்ணணும். குழந்தைங்க நோ சொல்றதுங்கிறது குழந்தைங்க அதாவது கல்ச்சர் அது. அது ஒரே நாள்ல மாட்டாங்க. அவங்க கொஞ்ச நாள் பேசி, பேசி அது போறது, கூட்டு கண்டிப்பா. போறது. குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து உற்ற நண்பனா பழகிட்டீங்கன்னா போதும். குழந்தை நம்மட்ட நம்ம நம்ம ஒரு இன்ஸ்பெக்டராவோ, நம்ம வந்து ஒரு பார்த்தா அம்மாவ பார்த்தாவே ஒரு வில்லி மாரியோ, அப்பாவ பார்த்தா டெரர் அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு பேசாது. ஒரு ஃப்ரெண்ட் மாரி பேசுறீங்க எல்லா விஷயத்தையும். குழந்தைகள நம்பணும். குழந்தை அந்த போ முடியாது. பார்த்தா சைக்கிள்லயே போ முடியாது. ஊரே வந்து ஒரு காரே போக முடியாது. ஊர்ல நான் சைக்கிள்ல எப்படி போனா நம்பி தான் ஆகணும். கண்டிப்பா நீ நம்பணும். உண்ம அப்படித்தான். நடக்கவே முடியாது ஊர்ல சைக்கிள் அப்ப அந்த நேரத்துல குழந்தைட்ட வந்து இப்படிலாம் போணும். கத்துக் குடுக்குறது. அப்ப அது வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங் வித் சில்ட்ரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அது வந்து நம்ம வந்து நம்ம ரோல் மாடலா இருக்கணும் நம்ம. அது முதல் ரோல் மாடலா நான் இருக்குன்னு சொல்றது அரசாங்கம் தான். ரயில்வே ட்ராக்ல தாண்டும்போது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, ரயில்வே ட்ராக்ல லாக் போடாததுக்கான காரணம் யாரு? அந்த லாக் சிஸ்டத்த கொண்டு வராது யாரு? கதவ மூட வைக்காததுக்கான காரணம் யாரு? இப்ப இதெல்லாம் யாரு அத வந்து கேட் கீப்பரும், டிரைவர் தான் காரணமா? கிடையாது. அந்த மேல அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். அந்த கேட் லாக் வந்து அந்த டிஜிடைஸ் லாக் ஏன் போடல? முன்னாடி வந்து இன்டிமேஷன் குடுக்கலையா? பஸ்லேருந்து ஒரு குழந்தை விழுந்து இறக்குதுன்னா, அந்த டிரைவரும் கரஸ்பாண்டன்ட்க்கு பொறுப்பு இல்ல. அந்த ஆர்டிஓவும் பொறுப்பு. 4 ஆர்டிஓ கொண்டு வந்து உட்கார வச்சோம்னு வச்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா வண்டியும் நல்லா நடக்கும். அடிக்க கடமையாளர் ஹூ இஸ் அ டியூட்டி பேரர். கண்டிப்பா. இது வந்து ஒரு குழந்தை நேய சமூகம், குழந்தை மகிழ்ச்சியான சூழல் இருந்தா மட்டும் தான், ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பான பயணம் இருக்கும். குழந்தைகளுக்கான பாதுகாப்பான பயணம் தான் ஒரு அருமையான உலகத்த குடுக்கும். அதான் இந்த மாதிரி எந்த ஒரு விபத்து நடக்கும்போதும் வந்து எளிய மனிதர்களையே குற்றவாளி ஆக்குறத ஃபர்ஸ்ட் நிறுத்தினாலே நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி. அதுக்கு யாரு அதிகாரியோ, அதற்கு யாரு பொறுப்போ, அவங்க பொறுப்பேத்துக்கணும். அக்கவுண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு டிரைவரையோ, கேட் கீப்பர் ஏன் பண்ணல? டிரைவருடைய மிஸ்டேக் அப்படிங்கிறது இல்லாம, அத தாண்டி அதுக்கான பொறுப்பு யாருடையது? அந்த அதிகாரி. கண்டிப்பா அவங்க அந்த பொறுப்ப ஏத்துக்கணும். இப்போ ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கனால, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு பசங்க கூட கேர் பண்ணிட்டு, இப்போ வாசல்லே விட்டு போகாம, கொஞ்சம் கையெடுத்து, கேர் எடுத்து போய் உள்ள விட்டுட்டு போனாங்கன்னா, அது கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஸ்கூல் சேஃப்டி அதாவது சில்ட்ரன் சேஃப்டின்றது அதாவது நம்ம பொறந்ததுலேருந்து நெறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் எங்க ஸ்பெண்ட் பண்றோன்றதுனா, ட்ராவல், ஸ்கூல்ல, திரும்ப வரதில்ல. அப்பா, அம்மா கூட ஸ்பெண்ட் பண்றோன்றது வந்து கூட ரொம்ப கம்மி. 18 வயசு வரைக்கும் ஸ்கூல்ல தான் நம்ம அதிகமான நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அது லைக் ரைட் டு எஜுகேஷன் லைக் நம்மளுக்கு ரைட் இருக்கு. அதே மாரி சேஃப்டிக்கான கேரண்டியும் கண்டிப்பா இருக்கணும். பசங்கள அந்த அளவுக்கு பயத்தோட நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும்ன்ற சூழ்நிலை இருக்கும்போது வந்து அ ஐ திங்க் எல்லாருமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன். அ அ கண்டிப்பா அரசாங்கம்லேருந்து ஆரம்பிச்சு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து அவேர்னஸ்ல இருந்து பசங்களுக்கும் சொல்லி தரணும். என்ன பண்ணணுன்றது. அ ஆ எல்லாரும் ஒண்ணா இணைந்து வேலை செஞ்சா மட்டும் தான் வந்து இந்த சிச்சுவேஷன மாத்த முடியும். பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நல்ல பொறுப்பு இருக்கு. அதுதான் சொல்ல முடியும். இது அவேர்னஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வீட்ல பேரண்ட்ஸ் குடுக்கணும். செகண்டரி பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூல்ல கண்டிப்பா குடுக்கணும். எவ்ரி டைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ரோட் சேஃப்டி பத்தியோ, இல்ல ஜஸ்ட் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பத்தியோ பேசலாம். இது இது வந்து ரெகுலரைஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும்.